ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கிறது சந்தோஷம். தேவன் உங்களுக்கும் எனக்கும் புதிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். புதுமையின் தேவன். ஏற்கனவே நிறைய தடவை அதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய நன்மை, கிருபை, அவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு ஒரு புது கிருபையை, புது வாழ்க்கையை, புது ஜீவனை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆல் த ஈவில் இஸ் மென்ட் ஃபார் குட். எல்லா தீமையும் ஒரு நன்மைக்காக தான் நம்மளுக்கு வந்திருக்கிறது. பொதுவாகவே கிறிஸ்துவ வாழ்க்கை முறையை பின்பற்றுகிற நாம் யாராக இருந்தாலுமே அநேக தீமைகளை தான் நாம் சந்தித்து கொண்டிருப்போம். நன்மைகள் ஒரு சிலதை தான் பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் நம்மளுக்கு இருக்கிற நம்பிக்கை, நம்மளுக்கு இருக்கிற விசுவாசம் என்னவென்றால், நம்முடைய தேவன் எல்லா தீமையும் நன்மையாக மாற்ற வல்லமை உள்ளவர். அதில் எந்த மாற்றமும் கிடையாது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பாக தீமையெல்லாம் நன்மையாக மாற்ற தெரிந்த ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து தான். உங்கள் வாழ்க்கையில் பல தீமைகள் இழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாமே நீங்கள் மற்றவர்களை ரட்சிக்கப்படும்படிக்கு உங்களுக்கு நேர்ந்த நன்மையாக இருக்கிறது. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது யோசேப்பினுடைய வாழ்க்கையை படிக்கிறோம். அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனை அடித்து அவனை விற்று விட்டார்கள். பல வருஷங்களுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த சகோதரர்கள் எகிப்தில் தானியம் வாங்க வரும்பொழுது அந்த எகிப்தினுடைய தேசத்திற்கே கவர்னராக அவர்களுடைய சகோதரன் யோசேப்பு தான் இருக்கிறார். அவர்களுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே யோசேப்பு நம்மளை எல்லாரும் கொன்றுவான் அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க. அப்பதான் யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை தான் செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக மாற்றிவிட்டார். அதனால் நீங்க பயப்படாதீங்க, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் காப்பாற்றுவேன், நான் அவர்களை ரட்சிப்பேன், அவர்களை பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லி யோசேப்பு சொல்லுகிறார். யூ ஆல்சோ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ். நீங்களும் உங்க வாழ்க்கையில் நடக்கிற இந்த ப்ராசஸ், இந்த கிரியையை புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் உங்களுக்கு தீமை செய்து கொண்டே இருக்கலாம். தீமை செய்வதற்கு பலர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக மாற்றப் போகிறார். தீமை நிரந்தரமாக இருக்க போவது கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், தற்காலிகமானது. ஆனால் நிரந்தரமானது நன்மை. தேவனின் நன்மை எல்லா தீமையும் எதிர்கொள்ளும், எல்லா தீமையும் மேற்கொள்ளும். அந்த தீமையெல்லாம் நன்மையாக மாற்றினதுக்கு அப்புறம் இன்னொரு வேலை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தீமை செய்தவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும். தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். தீங்கு இழைத்தவர்களுக்கு நாம் ரட்சிப்பை இழைக்க வேண்டும், நன்மையை தர வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு. பொதுவாகவே நம்முடைய மனதில் என்ன இருக்கும், அவங்க செய்த தீமைக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு நாள் வரும், அப்போ அவங்களுக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டலாம் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் நம்மை குறித்து தேவனுடைய நோக்கம் என்னவென்றால், தீமை இழைத்தவர்களுக்கு நன்மை இழைக்க வேண்டும், தீமை செய்தவர்களுக்கு ரட்சிப்பை தர வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற நோக்கம். ஆகவே இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா தீமையும் நன்மையாக மாறிக்கொண்டே இருக்கிறது. எதிர்காலத்தில் நீங்கள் நல்ல நிலைமையில வரும் பொழுது, நன்மையெல்லாம் அடையும் பொழுது, உங்களுக்கு விரோதமாய் தீமை இழைத்தவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்பது தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கம். அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றும்படிக்கு தேவன் இன்றைக்கு உங்களை ஜீவனோடு வச்சிருக்கிறார். இந்த நாளிலும் நாம் நன்மை செய்து கொண்டே இருப்போம். நாம் ஏன் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய தேவன் நல்லவர். நன்மையை தவிர வேற எதுவுமே அவருக்கு செய்ய தெரியாது. நாமளும் நன்மையை தவிர வேற எதுவும் செய்யாமல் எல்லோரையும் ரட்சிப்பதற்கு, எல்லோருக்கும் உதவி செய்வதற்கு, எல்லோரையும் காப்பாற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் தம்முடைய சுவாபத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனை போல வாழுவதற்கு, இயேசுவை போல வாழுவதற்கு இன்றைக்கும் ஒரு நல்ல நாள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க.